இறங்கிடவா? வாங்க. நான் இறங்கிடுவேன். கை கொடுக்குறேன். ஏன்னா நான் அந்த இதில் உட்காந்து இறங்கிடுவேன். இறங்கிறேன்ட்டார் விடு. இறங்கிடுவேன். அப்படியே வண்டியில் உட்காந்துருவா. வண்டியில் உட்காருங்களா? போட்டு ரெஸ்க்கு அப்படி இப்படி வண்டி எடுங்க. முன்னாடி எடுத்துப்பாக்கண்ணா. சிவாய சிவா. ஓம் நம சிவாய. இந்த கவர் எடுத்துரு. டயரில் கவர், அந்த புது கவர் சைக்கிள் கடையில் கொடுத்து அது கொஞ்சம் டைட் பண்ண. சரி, அப்புறம் அப்படியே விட்டுலாம். விட்டுருங்க. போன பண்ண முடியும். பின்னாடி அப்படியே ரிவைஸ் பண்ணு. வாங்க ஐயா. ரேக்லாம் கட்சின்னு இருக்கு. நல்லா இருக்கா? அருமை. நான் சொன்னேன்ல மெடிக்கல் கேம்பில் சைக்கிள் கொடுப்பேன். வந்தியல்ல, சொல்லவே இல்லை எதுவுமே. சரி, எப்போ ஒரே கன்ஃபியூஸ்லேயே போனாப்புல. அப்போ இன்னைக்கு இல்லை அடுத்த வாரம் போல இருக்கு நான் நினச்சிக்கிட்டேன். என்னையா நீங்கள் இருக்கலாம்னு சொன்னாப்புல. இல்லை, அவரு சொல்லவே இல்லை வண்டிக்கு. நீங்களாவது ஒரு வார்த்தை நேற்று சொல்லியிருக்க கூடாது. காலையிலையும் ஒரு வார்த்தை, மதியானம் கையில். ஆமாம், அப்போ தான் சாப்பாடு ஏற்றின்னு வந்தேன். இன்னொரு சாமி சொல்கிறாப்புல இன்னைக்கு ஒன்றும் போட்டு இது இருக்குது அப்படின்ட்டு. ரைட்டு. அப்போ போட்டு நான் நினச்சேன் வண்டி இன்னும் வரல போல இருக்குது, அடுத்த கேமில் தருவாப்புல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். ஐயா வந்து உஸ்புறாக உங்களை வாங்க தூக்கிட்டு போயிடுவாப்புல அப்படின்னு. ரைட்டு. அதோட ரெடியாகி வெளியில் உட்காந்து வண்டி ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. இந்த வண்டி இங்கேருந்து வெளி டிஸ்ட்ரிக்டில். சரி, ஏன் பின்னாடி போடலாம் அந்த மாதிரி ஒன்று என்ன பண்ணணும்? ஏன்னா கொடுத்தி அது அடையாளத்துக்கு வேணும்ல. அது உங்களுக்கு தெரியும்ல? அது கிடையாது. அது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும்ல, எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. இல்லை, ஒன்று பின்னாடி ஓட்டுங்க. அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. இந்த பேருக்காகலாம் நான் செய்யலை. இந்த வண்டி எவ்வளோ இதுக்கு, இந்த வண்டிக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? நேற்று நைட்டு 11 மணிக்கு தான் அந்த வண்டியை டெலிவரி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுவும் ஒரு டாடா ஏசி வச்சு வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர வச்சோம். ஏன்னா கொடுக்குறேன்னு சொல்லிட்டோம். நேற்று பேசிலே ஒரு கன்ஃபியூஸ். அப்போ ஒன்று அமையல போல இருக்குது, அடுத்த மாதம் தான் போல இருக்குது அப்படின்னு நான் நினைச்சேன். இல்லை, இங்கே இல்லைன்ட்டாங்க. அவரும் மறந்துட்டு இருக்கிறாரு சொல்கிறது, இங்கே இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால் சொல்லிட்டோம், பரவாயில்ல அப்படின்ட்டு. இந்த வண்டி கூட பார்க்கல, நான் ஃபோட்டோ பார்த்துட்டு உடனே சரி அனுப்பிச்சி விடுங்கன்ட்டேன். வண்டி எனக்கு கொடுத்ததுக்கு இண்டே ஃபுட் சர்வீஸ் ஐயாவுக்கு நன்றி 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 சிவா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. பத்திரமா போயிட்டு வாங்க. ஹாப்பியா? ஹாப்பி. ஒரு 3 வருஷம் பொழுதுக்கு எனக்கு கவலை இல்லை. என்னையா இந்த இறக்கத்தில் மட்டும் கொஞ்சம் பிடிச்சி வாங்க வாங்க. பழைய மெத்தடில் இல்லை இந்த வண்டி. வாங்க வாங்க. பின்னாடியிலேருந்து இப்படி ஓடிடும். ஆமாம், பழைய கைக்கு அங்கே தான் ஓடுது. இழுத்து மட்டும் பிடிச்சிக்கணும். நான் பிடிச்சிக்கிறேன். இல்லை, இது ரொம்ப பார்த்தாலும் அப்பெல்லாம். சரி சரி. கடத்தி விட்டுறீங்களா? அதான் கிராஸ் பண்ணி விட்டுட்டுமா? ஆமாயா. வாங்க வாங்க. இப்படி வந்துருங்க, பஸ் வருது. இப்படி வந்துருங்க. வந்துருங்க. ரொம்ப நன்றியா. இருங்க பஸ் போயிட்டாருங்க. சரிங்க ஐயா. நமச்சிவாய. போயிட்டு வரேன். ஓட்டுவீங்களா? ஓட்டிடுறேன். நான் போய் நமச்சிவாய. சந்தோஷம் ஐயா. பாய். ஏன் அம்மா நேரத்துக்கு வர? நான் எனக்கு தெரியாது பாரு, சத்தியமா தெரியாது. விட்டுன்னு நான் வீட்டு வந்து வர பார்த்து தம்பி டாக்டர் வச்சு பார்க்குறேன். மாத்திரை கொடுத்துக்கிறாங்க, சத்து மாத்திரை. ரெண்டும் ஒன்று தான் பாட்டியே. சரி. தூர பார்வைங்களா கிட்ட பார்வைங்களா? எனக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து கடையில் வந்து வாங்கி இல்லைம்மா, உங்களுக்கு கிட்ட பார்வையா? கிட்டத்து பார்வைக்கும் தூரத்து பார்வைக்கும் சென்டர் பார்வைக்கும் சேர்த்து எழுதி இருக்காரு. அதனால கடையில் ரெடி பண்ணி வாங்கி
எடுத்துக்கணுமா? சரிங்கம்மா. அதனால கையெழுத்து போட்டு ஆமா இவர் சைன் தான் வாங்க. அதனால கடைக்கு வாங்க, கொண்டு வந்து கொடுங்க, நான் ரெடி பண்ணி என்ன தரேன். ஆச்சுடா குரங்கா? தூரம் தூர பார்வையாப்பா? எங்கப்பா இருக்கிற நீ? வாயில் எங்க தாண்டியா? இல்லை ஹாஸ்பிட்டல் கடை இருக்குல்ல, அங்கே வந்து இந்த பிரேமோட மாற்றிக்க சொன்னார். சரி சரி போயிட்டு வாங்க. 3 மணி தரேன். 3 மணிக்கு தராங்களா? வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. அல்சர் இருக்கு, அதுக்கு மருந்து வாங்க. அல்சர் மாத்திரை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கலாமா? தாத்தா நீங்கள் சாப்பிட்டீங்களா? எல்லாம் முடிஞ்சது. மீட்டிங் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் பண்ணி வலிக்குது. அது பார்த்துட்டு நீங்கள் பார்த்துக்க மாத்திரை கொடுப்பாங்க. ஏய் இந்த குரங்கு என்னடா இங்கே உட்காந்து சாப்பிடுங்க. இல்லை உட்காந்து சாப்பிடுங்க பாருங்க. ஜூம் பண்ண பாரு, அவர் ஒரு தனி விருந்தாளி போல இருக்குது. இந்த ஒரு வடை ஒன்று கொடுங்க. வடை ஒன்று கொடுங்க. வடை ஒன்று கொடுங்க. இந்தா இந்தா சாப்பிடு சாப்பிடுப்பா. சாப்பிடு பொறுமையாக சாப்பிடு. கை கச்சிட போகிற வாழை தின்னுங்குது. வடை தின்னுன்னு பார்த்தா வாழையில தின்னுங்குது. 2 வடை குத்துக்கிறேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்களா? பார்த்துக்கினியா? எதுக்காக நீ வந்து சாப்பாடு நல்லா செய்யுன்னு சொல்கிறேன். அதனால தான் அத்தனை வாட்டி சொல்கிறேன். மாஸ்டர் சின்னதாக மிஸ் ஆனால் கூட பேர் கெட்டுச்சுன்னா கெட்டு போனது தான். ஆனால் நல்ல பேர் இருந்துச்சுன்னா அது கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகணும். சரியா? மில்க் மேட் போட்டு பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. ஓகேவா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்களா சாப்பாடு? ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. கிராமர் வரலான்னு பாட மாட்டீங்க. டென்ட் அவுட். ஆமாம். ஐயா வாங்க சாப்பிடுங்க. அம்மா அவங்கள உட்கார வைங்க. பொதுமக்கள் சாப்பிட வைங்க. வாங்க டக்குன்னு பெருக்காக்கா. கிராமர் பார்த்து தங்கியிருக்கேன். அப்படி இல்லை ஐயா, ஏன்னா அது ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. அந்த ஸ்டாப்பிங் போனால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். நடுவில் எங்கன்னா நிறுத்தணும்னா அது கொஞ்சம் நமக்கு இதுவாக இருக்கும். ரொம்ப நாள் தெரியாது. சரி நான் வரும்போதெல்லாம் கேட்பேன், போயிடுச்சுன்னு வாங்க. அதனால என்னது? உட்காருங்க சாப்பிடுங்க. உட்கார வைங்கம்மா. டக்குன்னு பெருக்குங்க. பாக்கெட்டோட பை வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் 3 டெஸ்ட்டு அவருக்கு நடக்குதான். ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களாம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கப்போ நான் பேசுகிறேன். சரி கொஞ்சம் அன்னதானம் அவர்கிட்டே வந்து நான் கொஞ்சம் செய்கிறேன். குருஜி அந்த குருஜி ஜெயவேல் தான் இருக்கும். சரி வாங்க. தெரிஞ்சுக்கலையா? வாங்க. டேய் கண்ணா சாப்பிடுங்க ஐயா. இந்தா போடுங்க. செருப்பு கரெக்டாக இருக்கா? இந்த காலில் போடுங்க. சரியா இருக்கா? இந்த காலில் போடுங்க. இந்த காலில் போடுங்க. சரியா இருக்கா? போயிட்டு வாங்க. சாப்பிட்டீங்களா? சரி போயிட்டு வாங்க. சட்டை வாங்கினீங்களா? சரி போயிட்டு வாங்க. சரி தருவாங்க. என்ன சைஸ் உங்களுது? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சாப்பிட்டு வந்து எடுத்து கொடுப்பாங்க. வெயிட் பண்ணுங்க. தூர பார்வையா கிட்ட பார்வையா? தூர பார்வையா? தூர பார்வை தானே? நீ என்ன சொன்ன என்கிட்ட? அவர் என்ன சொன்னதான் தெரியுது. நீ என்கிட்ட வந்து கிட்ட பார்வைன்ற சொல்றாங்களா? அட்ரஸ் தூர போறதான்றாரு. இந்தா கையெழுத்து போட்டேன். எந்த பார்வைன்னு கேட்டுக்கணும். சரியா? இந்தா இப்போ 2 பேர் சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டு செருப்பு எடுத்து விட்றாங்க. சாப்பிடலையா இல்லையா? எப்போ சாப்பிடுவா? அந்த உட்காரு. அப்படியே என்னடா உட்காரு. எதிரில் உட்காரு. போயிட்டு சாப்பிட்டியாப்பா? சாப்பிடுங்க. உட்காருங்க. அப்படி உட்கார வைங்க. யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க சாப்பிட்றதுக்கு உட்கார சொல்லுங்க. மாஸ்டர் வராங்கன்னா உட்கார சொல்லுங்க அவங்கள. தாத்தா சொல்லுங்க. அதுதான் ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. அது வெயிட் பண்ணுறாருல, அங்கே வெயிட் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சாப்பிட்டு எடுத்து கொடுப்பாங்க. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டீங்களா?
ஒரு நம்பர் எழுதி கொடுங்க, கான்டாக்ட் நம்பர். என் நம்பரா? என் நம்பர் எதுக்கு? நான் எடுத்துட்டு இல்லை நம்பர் வேணுமா? நம்ம ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. என் நம்பர் கேட்குறாங்களா? நம்ம ஒரு நம்பர் கொடுங்க, எனக்கு நம்பர் கிடையாது. இப்போ உங்கள் நம்பர் இல்லாதால என் நம்பர் எழுதி கொடுக்க சொல்கிறீங்களா? இல்லை, உங்களுக்கு மெசேஜ் தருவாங்க, எனக்கு சொல்ல நாக்கிறேன். நான் வந்து தான் எது வந்தாலும் நான் தான் வந்து பார்க்க போகிறேன்ல. ஒரு நம்பர் கேட்குறாரு, யார் நம்பர் கேட்குறாங்க? என் ஃபோன் நம்பர் கேட்டாரு. ஃபோன் இல்லை சாமின்னா, ஏதோ ஒரு நம்பர் கொடுங்க அப்படின்னாரு. அதுக்கு என் நம்பரே கொடுப்பீங்களா? ஆனால் நீங்கள் கேட்குறீங்க பாரு, நான் என்ன பார்க்குறீங்க? அது மெசேஜ் அதுதான் சாமி, நீங்கள் என் நம்பர் விட்டு வேற யாரும் நம்பர் கொடுங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நம்பர் கேட்குறாங்க. யாரும் கேட்கல. சரி, நீங்கள் அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க நம்ம ஏதோ ஒரு நம்பர் கொடுனாங்க. அவங்க எதுக்கு நம்பர் கேட்குறாங்க? அது எழுதுறதுக்கு பில்லு. எந்த பில் இல்லை? அவங்க கண் செக்கப் பில்லு எழுதுவாங்க. பரவாயில்லைங்க, நம்பர் இல்லைன்னு சொல்ல சொல்லலாம். என் நம்பர் அப்புறம் எனக்கே ஃபோன் பண்ணுவாங்க அவங்க. ஆனால் நீங்கள் கேட்குறீங்க பாரு, போங்க. சரி சரி, எல்லாம் இருக்கு. அதுக்கு இல்லை, நான் யாருன்னா ஃபோன் பண்ண என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணி அவசரத்துக்கு எடுக்க மாட்டேன். மற்றவங்க யாரும் ஃபோன் பண்ண எப்படி எடுப்பேன் நான்? போயிட்டு வாங்க. சாப்பிடு சாப்பிடு. 3 மணிக்கு வர சொன்னோம். 3 மணிக்கு வர சொன்னோம். வாங்கம்மா. மோர்லாம் வந்து சின்ன கிளாஸில் கொடுங்க. இப்படி கொடுத்து அனுப்பாதீங்க மோர்லாம். யார் கொடுக்குறது? அது மாதிரி கொடுக்காதீங்க. சாப்பாட்டுக்கு இது பண்ணணும். சாப்பாடு இருக்குதுன்னு சொல்றேன். அது கொடுத்துரு. இங்கே இப்போ போகிறவங்களுக்கு சொல்கிறேன், அவங்க வரவங்க போகிறவங்களுக்கு. அம்மா சாப்பாடு இருக்குதுமா? சாப்பாடு சரி, சாப்பாடு கொடுங்க. தமிழ் சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு கையில் கூட வாங்கி போயிடலாமா? இல்லை அவ்வளோ கொண்டு வந்தா இல்லை அவன் இப்போ எடுத்துட்டு வாங்க. வாங்கிக்கோங்க. சரி வாங்கிக்கோங்க. எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க? இல்ல நீ தான் போய் வாங்கிக்கணும். கையெழுத்து போட்டு கொடுத்துறேன் நான். சரி, சாமி கடையில தான் போய் வாங்கிக்கணுமா? தூர பார்வையா கிட்ட பார்வையா? தூர பாரு சாமி, கையெழுத்தும் போட்டீங்க. ஆனால் கடைக்கு போகணுமா, நம்ம வண்டியில் வாங்கிக்கலாமான்றேன். வண்டியில் வந்தாலும் வாங்கிக்கோங்க. சரிங்க. அப்படி லேட் ஆச்சுன்னா ஒரு நாள் கடைக்கு போய் கூட வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அவசரம்னா கடைக்கு கூட போய் கூட வாங்கிக்கோங்க. சரிங்க. அட்ரஸ் எழுதி கொடுத்துக்கிறாருல, அப்புறம்னா கையெழுத்து போடுறேன். போடுறேன் நீண்ணா. இது எப்போ சார் போகணும்? ஐயா, உங்களுக்கு கிட்ட பார்வையா தூரம்? உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? கண்ணாடி சொல்ல சார். இந்த கண்ணு ஆப்ரேஷன். அது அவங்க கிட்ட கேளுங்க ஐயா. அதுக்கு தான் ஐயா அங்கே ஆளுங்களை வச்சுக்கிறேன். அங்கதான் கேட்டுருக்கு. எப்பன்னு சொல்லி அவங்க கிட்ட கேளுங்க, எப்பன்னு கேளுங்க ஐயா. ஏன்னா நான் எல்லாமே சொல்ல முடியாதுல்ல. நான் ஒன்று சொல்ல, நீங்க அங்கே போய் கேளுங்க. இவர் என்ன சொன்னார் தெரியுமா? 8 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னாரு. சாயந்தரம் 6 மணிக்கு சொன்னியா? நான் உன்னை 9 மணி வர சொன்னேன். 6 மணிக்கு உன்னை யார் வர சொன்னது? முன்னாடி உட்காந்து சாப்பிடுங்க. என்ன வேணும் உனக்கு? சாப்பிட்டியா இல்லையா? நீ சாப்பிட்டு பாத்திரத்தில் வாங்கி போறியா? அப்படியே ஓட்டிடு. தானே அவளே குத்திடுவேன். போக்கணும். இன்னும் சாப்பிடாத நிறைய பேர் இருக்கிறாங்க. போ. அந்த பக்கம் இலையடுங்கம்மா. அந்த பக்கம் இலையடுங்க. இந்த பக்கம் ஒரு 10 பேர் உட்காருவாங்க. இலையடுங்க. சும்மா என் மாத்திரை மட்டும் இல்லை. என்ன மாத்திரை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? வலிப்பு வருதா? வலிப்பு மாத்திரை இல்லை? இல்லைங்க. மெடிக்கல் எவ்வளோ நாளாக வலிப்பு வருது? 9 மாசமா வலிப்பு வருது. வலிப்பு வர வச்சு தான் வேலைக்கு போகிறது இல்லையா? என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்? என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தேன்? செக்யூரிட்டி வாட்ச்மேன் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஃபேமிலிலாம் இருக்காங்களா? எல்லாருமே இருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் போய் ஜாயின். வலிப்பு பிரச்சனையால தான் அவங்க வந்துட்டேன். வெளியே வந்ததுனால தான். இல்லைனா ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்திருப்பேன். மாதம் 15,000 to 20,000. மாதம் 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இந்த பிரச்சனை இருக்க வச்சு தான் வந்துட்டேன். அதனால வேலையில் வந்து இது பண்ண விட மாட்டேன். அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. பார்க்குறவங்க நினைப்பாங்க வாட்ட சட்டமாக்குறாங்க, எதுக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உட்காந்து அவங்க உங்களுக்கு உள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாது. சரிவா, நான் வா. நைட்டில் படுத்துன்னு வைங்களேன், எப்போ இதாகுதுன்னு எனக்கே தெரியாது. என்ன ஆகுது? வலிப்பு வந்துடுது. வலிப்பு வருதா? நைட்லேயும் வருதா? நைட்டு படுக்கும்போது தூங்கிட்டு இருக்கும்போதேமோ வந்துடும். தூங்கிட்டு இருக்கும்போது வலிப்பு வருது. வந்துச்சுன்னு வைங்களேன், வந்து உடனே அடுத்த சைடு மயக்க மட்டும் வந்துடும். சரி, எதுக்கு பண்ணி அழுவுறா? அழுக வருது. அழுவாது. சரி வா, நான் தரேன். வா, நான் வாங்கி தரேன். என்ன வேணும்? என்னண்ணா?
பரிமாற்ற விடுங்க அண்ணா. ஐயா ஐயா பரிமாறுங்க ஐயா. பரிமாறுங்க ஐயா. பரிமாறுங்க ஐயா. வாங்க பரிமாறுங்க. பரிமாறுங்க ஐயா. பரிமாறுங்க பரிமாறுங்க. அவர் என்ன பரிமாறாருங்க பாருங்க. அவர் என்ன பண்றாரோ பண்ணட்டும். சார் இவருக்கு வந்து ஃபிக்ஸு வருதுங்களா? டேப்லெட் வந்து நம்மகிட்ட இல்லைங்களா? சரிங்க. ஃபிக்ஸ் டேப்லெட் மட்டும் நம்ம இது நான் எத்தனை நாளைக்கு வாங்கி தரணும்னு சொல்லுங்கள், நான் வாங்கி கொடுத்துட்றேன் சார். ஒரு மாதம் ஒரு மாதம். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க, வாட்டர் சட்டமாக இருக்கிறாங்க, இவங்களாம் என்ன வேலைக்கு போகலான்னு ரோட்டில் சொல்லிட்டு போயிடுறாங்க. அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தாருங்களா, 15,000 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தாருங்களாம். அவர் வேலை செய்கிற இடத்துல ஃபிக்ஸ் வருதுன்றதால அவர் அமுச்சிட்டுக்கிறாங்க. அதனால் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கிரிவல பாதைக்கு வந்திருக்கிறார். அதுதான் நான் இப்போ மாத்திரை எழுதி கொடுக்குறேங்க, இது கரெக்டாக போடுங்க. இது வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு வாங்கிக்கோங்க. சரி சரி. இது வந்து திங்கக்கிழமை சாப்பாடு எடுத்துகிட்டு வருவோம்ல, அப்போ இந்த சீட்டு கொடுங்க, நான் மாத்திரை வாங்கி. இல்லை இல்லை, எனக்கு நிறைய பேர் சீட்டு கொடுத்துருக்காங்க, அதனால தெரியாது. இல்லை இருக்கு மாமா, இந்த ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் எடுத்துக்க மாமா. சக்கரை இவ்வளோ தான் இன்னும் ஆகுறது உடம்பு 500. எவ்வளோ நைன் ஆகுது தெரியலையா? என்ன நான் வரும்போதெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டேன், நீ மட்டும் வச்சுக்கிற. சக்கரை எல்லாம் அதுக்கே போட்டு அண்ணாமலையாருக்கு பாய் சேரட்டும். அண்ணாமலை இது ஃபோட்டோ எடுத்துக்கோ, மாத்திரை வாங்கி கொடுத்துருவாரு. மாத்திரை வாங்கி கொடுத்துருவாரு. ஒரு மாதத்துக்கு மாத்திரையா வாங்கி கொடுத்துருந்தா நம்ம தூரசர் கோவில் இருக்குல்ல, அங்கே இருப்பேன். நான் கண்டிப்பாக ஒன்று தெரியும், வாங்கி தரேன். நான் கண்டிப்பாக நான் வாங்கி தரேன். சொல்லுங்கள் சாமி. சாமி இவருக்கு சுகர் மாத்திரை கொஞ்சம் சேர்த்தே கொடுங்க. இன்னும் ஒரு மாதத்துக்கு சேர்த்தே கொடுத்துருங்க. 2 மாதம் இல்லை, அவருக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இருக்குது சுகர். 2 மாதத்துமே கொடுத்துருங்க. வாங்கிக்கோங்க 2 மாதத்துக்கு கொடுத்துருங்கம்மா. அவர் சுகர் மாத்திரை 2 மாதத்துக்கு கொடுத்துருங்க. ஃபோட்டோ எடுத்துக்கமாம்மா. நான் வாங்கிட்டு வரேன். சரியா? போயிட்டு வாங்க. போயிட்டு சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டோம். சரி சட்டை கொடுத்தான் பாயசம் மட்டும் இப்போ வாங்கிக்கோ. ஒன்று தான் எல்லாருக்கும். போயிட்டு என்ன நைனா அட்டாக் வந்ததில்ல, அது மாத்திரை போடணும். அட்டாக் மாத்திரை போடுறீங்களா இல்லையா? அட்டாக் மாத்திரை போடுறீங்களா? இப்போ போடுறீங்களா? ஆமாம், அது இல்லை எப்பாச்சும், இப்போ கிடையாது. பார்த்தா அப்படி தெரியல, டெய்லி அடிக்கிறீங்க. வேண்ட வயசு என்னத்துக்கு போய் சொல்லு, ஏன்னா கண்ணுலாம் தெரியுது. அது தூக்கம் இல்லை, அது நல்லா தூங்கலாம், பிரச்சனை இருக்குது, நல்லா இருக்கு. சரி வாங்கிக்கோங்க. தாத்தா எப்போ ஆச்சுன்னா எப்போ? காலையில் சாயந்தரம் மதியமா? சாயங்காலம் போடுவோம். இல்லை, காலையில் சாயந்தரம் மதியம் எப்போ ஆச்சு? பாதுஷா நீங்களா? என்ன சாப்பிட்டே இல்லையா? சாப்பிட்டே இல்லையா? கல்யாண சாப்பாடு மூந்து பார்க்குற மாதிரி கை மூந்து பார்க்கணும் போல. சரி சரி, போயிட்டு வாங்க, பத்திரம் போயிட்டு வாங்க. கையெழுத்து போட்டு தர சொல்ல. உனக்கு இது கையெழுத்து போட்டு கண்ணாடியே உனக்கு கொடுத்துட்றேன் நான். இப்போவே தராங்களா கண்ணாடியே? இல்லை இல்லை, அவங்க சொன்னாங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் வரணும் கொடுத்து தூர பார்வையா? தூர பார்வையா? தரேன் நான். சரி, நான் போட்டானா? யார் கூட போவா? சரி சரி சரிடா. டேய் சைஸ் பார்த்து கொடுறா செருப்பு. டேய் கையெழுத்து போட்டேன், நானே தான் வாங்கிட்டு வருவேன். என்கிட்ட தான்டா கொடுப்பாங்க. டிஷர்ட் கொண்டு வந்துடுறீங்களா? டிஷர்ட் 46 உனக்கு கரெக்டாக இருக்குமா? இல்லைன்னா அப்புறம் பாய்க்கிறேன். இது என்ன சைஸ்? 50 தானே லாஸ்ட்டாக வாங்கி கொடுத்தான். 50 நான் ஆர்டர் பண்ணி வர வச்சு தரேன். 2 வாங்கி. செருப்பு போட்டாங்களா? செருப்பு கொடுத்துட்டாங்களா? போயிட்டு வாங்க. சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சரி சாப்பிட்டீங்களா? போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. சைஸ் பார்த்து கொடுங்க சொல்லுங்க. செருப்பு வேணுமாடா உனக்கு? செருப்பு வாங்குறேன். போயிட்டு வாங்க. செருப்பு கையில் எடுத்துகிட்டு போங்க. பாதுஷா கண்ணு நல்லா இருக்கா இல்லைன்னு பார்த்து வந்துடுறேன் சார். கண்ணு நல்லா இருக்காளே? உன் கண்ணு நல்லா தான் இருக்காமே. நானே நல்லா தான் இருக்கு உன் கண்ணு. இப்போ நீங்கள் நோண்டி வச்சுருக்கீங்க. போயிட்டு போ. கண்ணு நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வராராம். இது வச்சுக்கோ. வச்சுக்கிறியா? இந்த மாரிமுத்து சீட்டு வச்சுக்கோங்க, நம்ம கொடுத்துக்கலாம் கண்ணாடி. கண்ணாடி செப்பல் எடுத்து கொடுறப்பட.
கண்ணாடி தூர பார்வையா கிட்ட பார்வையா? சாப்பாடே ஆள் வந்தால் மட்டும் தான் கொடுப்பேன். நான் அன்னதானம் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அது ஓகேம்மா. நான் சாப்பாடே இது கோச்சிக்காதீங்க. அவர் போயிட்டு 3 மணி கூட வரட்டும், தரேன் நான். கோச்சிக்காதீங்க, என் மேலே கோச்சிக்காதீங்க. நான் கொஞ்சம் கரெக்டாக இருப்பேன் என்னுடைய விஷயத்தில், தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லைண்ணே, நான் யாரோ எங்கேயோ இருக்கிறாங்களா, டிஷர்ட் கொடு, அங்கேயும் வாங்குதுங்க இங்கேயும் வாங்குதுங்க, எல்லாத்துலேயும் வாங்குது. டிஷர்ட் கொடு, டிஷர்ட் கொடுன்னு கேட்டுக்கிறேன். ஆளே வராமல் எப்படி கொடுக்குறது? 3 மணிக்கு வாங்கி கொடுத்தாப்போம். 3 மணிக்கு சைன் தேவையில்லை, இங்கேயே வந்து வாங்கிக்கோங்க. சாப்பிட்றா, உட்காந்துரு. உட்கார்றா. குட்ரா குட்ரா. ஆட்டோ வந்து இன்னும் போகிறதுக்கு இதப்பா இங்கே இல்லையா? கண்ணா கொஞ்சம் நீங்களும் உதவி பண்ணுங்க. யாருன்னா கொஞ்சம் பண்ணுங்க. வா வா, கிளாஸ் தண்ணி கொடுங்க. என்னடா போற டேய், எதிரிலையா? யாரு? அருளான கூப்பிடு. இங்க ஆள் பத்தலையா என்ன சாப்பாடு போறதுக்கு? எத்தனை பேர் வேணும் இன்னும்? என்ன எனக்கு கண்ணு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. சுத்தமாக எனக்கு மிஸ்ஸன் ஆகி போச்சு. நான் கண்ணு போயிடுச்சு அந்த கிளாஸ். தூர பார்வையா? சரி, நாங்கள் 3 நாள் கழிச்சு வாங்கிக்கோங்க. சரி, நீங்கள் கொண்டாடுறீங்களா? நான் சாப்பாடு எடுத்துன்னு வருவேன்ல, அப்போ இல்லையா அவங்க கடை அவசரம்னா கடைக்கு போய் வாங்கிக்கோங்க. அவசரம் சரி. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. என்ன வேணும் உங்களுக்கு? சாப்பாடு கொடு. வேட்டி வச்சிருக்கேன். வேட்டி வச்சுட்டு போயிட்டீங்களா? எங்க? சரி, அதான் அப்படியா. இந்த வேட்டி யாருமே எடுக்க மாட்டாங்க. நீங்கள் போய் இங்கிலாந்து போயிட்டு வாங்க, அப்பயே எடுக்க மாட்டாங்க. போத்தி கட்டி வர வேட்டி. சரி, சாப்பிடுங்க. சாப்பாடு போடுங்க அவருக்கு. சாப்பிட்டேனா? என்னாச்சு உடம்புக்கு? ஒன்றும் இல்லை. ஒரு டிஷர்ட் கொடுறா ஒரு செம்பாக்கு. தெரியாது, கொஞ்சம் தள்ளி உள்ள ஏற்றி போச்சு. தெரியுது ஐயா. இப்போ வாங்கிக்க போ. ஃபர்ஸ்ட் நீ போ, வாங்கினா போ. இந்த பாரு கோயில் இது கையில் எடுத்து போங்க. போட்டு பார்க்குறீங்க, போட்டு பார்த்துங்க. சரி. ஓகேவா? சந்தோஷமா? 3 மணிக்கு வராரு பாய். வாங்கிட்டீங்களா? போயிட்டு வாங்க ஐயா. கண்ணுக்கு செக் பண்ணிருக்காங்க. செக் பண்ணிடுங்க. என்னது? வாங்கிக்க போங்க. ஹலோ, கண்ணாடி திங்கக்கிழமை சொல்கிறாரு, அங்கே செக் பண்ணி கொடு. வணக்கம் சொல்லுங்கம்மா. நான் ராகவேந்திரர் கோவில் அண்ட வாங்கம்மா. ராகவேந்திரர் கோவில் கிரிவலப்பாதையில் ராகவேந்திரர் கோவில் அங்கே வாங்க. கிரிவலப்பாதையில் நேர் அண்ணாமலை எதிரில். ஆமாம், யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. நேர் அண்ணாமலை எதிரில் ராகவேந்திரர் கோவில். இவருனா கையெழுத்தெல்லாம் கேட்குறாரு இவர்.
எதுக்கு? நான் ஒரு சாமியாருன்னு. நீ ஒரு சாமியார் நான் கையெழுத்து பண்ணுமா? சரி சரி, அது நீங்க எதுக்கு கையெழுத்து? நீங்க சாமியார் நான் போடணுமா? சாமியார்னு இல்லை, கண்ணாடி கொடுக்கணும் இவருக்கு அப்படின்னு போடணும். சரி, எந்த கடை எங்க இருக்கு சாமி? கண்ணாடி கடையில். கரெக்டு. 115 பங்கு உண்மை இது. ஆமாம் ஆமாம், அதுனா 115 பங்கு. ஆமாம், அப்படியே தாத்தா 100க்கு 101 மார்க் ஏற்றாலே பெயில் தாத்தா. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோ. 100னா 100க்கு 100 தான். எங்க சொன்னாங்க? அவங்க கிட்ட கீழே அட்ரஸ் கொடுப்பாங்க. அட்ரஸாக சொல்லுவாங்க தாத்தா அவங்க. என்ன இது சொன்னாங்க? கையெழுத்து இருக்கட்டும், நான் 2 நாளில் நான் வந்தால் தரேன் அப்படிலாம் அங்கே வாங்கிக்கோ. அவசரம்னா கண்ணாடிக்கா அங்கே போய் வாங்கிக்கோங்க. அந்த லாஸ்ட்டுக்கு போங்க, அந்த லாஸ்ட்டுக்கு போங்க, அந்த லாஸ்ட்டுக்கு போங்க. அங்கே தம்பி ஒருத்தன் தருவான் பாருங்க. சாயந்தரம் வர சொல்லிட்டேன்னா போட்டிருக்கீங்க. ரெண்டுலேயும் அற்புதம். அண்ணாமலையார் உண்ணாமலையோ நமச்சிவாயா. உங்க நேமே போடவில்லை. ஐயோ, அவர் தான் அண்ணாமலையார். அண்ணாமலையார் பேர் தான் இருக்குல்ல. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேற அதெல்லாம் ஒன்றுங்க பார்ப்போம். கையெழுத்தா கேட்ட பார்வையா தூர பார்வையா? இதுக்கு முன்னாடி போட்டு கொடுத்த மாதிரி இருக்குது. நான் சரி 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 இந்தா போயிட்டு வாங்க. இப்பெல்லாம் எனக்கு அது மீட்டரை தாண்டி இருக்கும் சார். மீட்டர் தான், இந்த மீட்டர்லாம் கம்மி. அதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் கேட்க மாட்டேங்க. லாஸ்ட் டைமே பிபி ஜாஸ்தி இருந்தது. ஆமாம், ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. நம்ம டேப்லெட்டும் போடலையே நீங்கள். டேப்லெட் போட்டால் தான் அது அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்ற. அதுக்காக பிபி ஜாஸ்தியாக வச்சுருந்தா ஓகேவா? எப்படி நீங்கள் கேட்காம இருக்கீங்க? பிபி டேப்லெட்டே போடாமல் சுற்றினுங்கிறாரு இவர். அது வரும்போது போட்டோம். இவங்களெல்லாம் வச்சு மேய்க்கிறதா அப்படின்னு வர. அது டேப்லெட் போட்டால் அதுக்காக இப்போ போடாமல் விட்டு பிபி ஜாஸ்தி இருந்தால் பிரச்சனை இல்லையா? அப்படி கிடையாது. நம்ம அது எப்படின்னா மினிமல் டோஸாவது போட்டு ஒரு லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணணும். இல்லை நான் அதுக்கு இல்லைங்க சார். இப்போ 2-3 மாதம் ஆகுது எந்த டேப்லெட்ஸுமே எடுத்துக்கிறது கிடையாது. மாத்திரைங்க நிறைய அல்சருக்கு சாப்பிட்டு அந்த கல்லீரலில் வந்து இது மாத்திரை நிறைய அல்சருக்கு சாப்பிடுவேன். அதனால் அது கொஞ்சம் மாத்திரை அதிகமாக சாப்பிட்றேன். டாக்டர் ஒரு வாட்டி கேட்டார் பாருங்க, மாத்திரை குறைங்க அப்படின்னாரு. நிறைய சாப்பிடுவேன் அல்சருக்காக. ஆனால் இது எந்த மாத்திரமே சாப்பிட்றது 3 மாதமாக. வரும்போது வரட்டும்னு பார்த்துட்டேன் சார் நான். அவ்வளோதான் சார். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ரெடி பண்ணுறது அதிகமாக. ஐயா அப்படியே கொஞ்சம் லைனாக இல்லைங்க ஐயா. ஐயா பேர் படிக்கிறோம். பேர் ஒரு நிமிஷம் இருங்க. கையில் எப்படி நான் பேர் நீங்கள் படித்து சொல்கிறீங்களா? ஐயா கண்ணாடி வாங்கிக்கிங்க, எல்லாருக்கும் இருக்குது. லைனாக இல்லைங்க. சிவகுமார் 41. சிவகுமார் 41. இது பாருங்க இது. மாமா இப்படி வந்துடும். இப்படியா? தெரியுதான்னு கேட்டு நான் கொடுத்துட்டு வேலை முடிஞ்சுது. ஏன்னா முதல்ல தனித்தனியாக கண்ணாடி கொடுத்துருவோம். இப்போ மொத்தமாக கொடுத்து அனுப்பிச்சிடும். தூரப்பார்வை மட்டும் நம்ம தூரப்பார்வை மட்டும் ஒரு 3 நாள் கழிச்சு கொடுக்கலாம். சரி, இப்போதைக்கு கிட்ட பார்வை இது வாங்கிக்கோங்க ஐயா. தூரப்பார்வை இது வந்து நிறைய பேர் கையெழுத்து போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். மீதி இருக்கிறவங்க கையெழுத்து போட்டுறேன் 3 நாளில் வாங்கிக்கலாம். சரிங்களா ஐயா? தாண்டி தெரியுதா நல்லா? சீட்டு இந்த சீட்டு கிட்ட பார்வை தூரப்படுவோம். கிட்ட பார்வை ஏன்னா இங்கே ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி 10 வாட்டி கூட செக் பண்ணி இங்கே வாங்கிக்கோங்க. நாளைக்கு இல்லை நான் அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிஞ்சு இப்போ வேறு மாதிரி தெரியுது, அதெல்லாம் வேணாம். இங்கே ஒரு வாட்டி 2 வாட்டி எத்தனை வாட்டி வேணாலும் செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. சரியா இருக்குங்களா? கரெக்டாக இருக்குங்களா? சரியா இருக்குங்களா? நமச்சிவா சீட் கையெழுத்தில் போடல, கையெழுத்து பண்ண கொடுங்க. அதான் கண்ணாடி கொடுத்தாச்சு. போயிட்டு வாங்க. கிட்ட பார்வை தூர பார்வை. கிட்ட பார்வை. இதுதான் வர வச்சு
போட்டு பாருங்க. கரெக்டாக தெரியுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? கரெக்டாக தெரியுதா? ரைட். ஓகேவா? ஆனால் கவரோட கொடுத்துருங்க. போட்டு பாருங்க. இப்போ எப்படி தெரியுது? இப்போ தெரியுதா? கரெக்டா? கண்ணாடி கொடுக்குறமே சரி ஓகே அப்படின்ட்டு போகக்கூடாது. எனக்கு அதனால தெளிவாக சொல்லிடுங்க. சரிங்க. கரெக்டாக தெரியுதா? இதுக்குள்ளே போட்டு வச்சு பத்திரமா வச்சுக்கங்க. பார்த்துட்டிங்களா? பண்ணுறோம். நான் எடுத்து தெரியுதா? நல்லா தெரியுதா? ஓகேவா? பத்திரமா வச்சுங்க கண்ணாடியை. இந்த சீட்டு மருந்து சீட்டு வச்சுக்கோங்க. சிவகுமார் யாரு? சிவகுமார் சீட்டு விட்டு போயிட்டீங்களே. கண்ணாடி வாங்கணும்னு போயிட்டாங்க. கரெக்டாக செக் பண்ணீங்க. தெரியுதுங்களா? கிளியராக தெரியுதுங்களா? ஓகேவா? வாங்க. எல்லாரும் கண்ணாடி வாங்கினா அப்படியே போயிடுறீங்க. ஒரு வார்த்தை 2 வார்த்தை அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன். தெரியுதா? ஓகேவா? சந்தோஷம். நமச்சிவா. நல்லா இருக்கணும்க்கா. பத்திரமா வச்சுக்கங்க ஐயா. உட்காருங்க. மங்களா இருக்கும். ஸ்டிக்கர் பிக்சர்லாம் அந்த வரைக்கும் அப்படி இருக்கு. இல்லை கரெக்டாக இருக்குன்னா மங்களா இருக்கு. வெயிட் பண்ணுங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்க. சீட்டில் எழுதிறப்போ வரலாம் போட்டு பாருங்க. சீட்டு கொடுங்க. கொஞ்சம் இந்த இது தெரியுது சார். இது வரைக்கும் நல்லா தெரியுதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் மங்களா தான் சார் தெரியுது. மங்களா தான் தெரியுது. இது வரைக்கும் தெரியுது. இப்போ ரொம்ப மங்களா தெரியுது. இப்போ இது இருந்தால் அதனால் கொஞ்சம் மாதிரியே தெரியும். இது வரைக்கும் தெரியுது. சரி வெயிட் பண்ணுங்க. சீட்டு காட்டுங்க. 58 பாருங்க. ஓரளவுக்கு தெரியும் சார். ஓரளவுக்குலாம் இல்லை. இது வரைக்கும் கேளுங்க. கரெக்டாக தெரிஞ்சால் சொல்லுங்கள். எல்லாம் கண்ணாடி மாற்றிக்கிங்க. இது வரைக்கும் தெரியுது. அப்போ நான் இருந்தேன். லாஸ்ட்டாக செக் பண்ணிட்டு கொடுப்பீங்க. இது வரைக்கும் கொடுங்க. வாங்க இப்படி வந்துருங்க. லாஸ்ட்டாக செக் பண்ணிட்டு கொடுப்பாங்க. இருங்க. ஏன்னா எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லிவிடுங்க. அதுக்காக தான் சொல்லிட்டுருக்கேன் நான். இந்தாங்க.
தெரியுதா? நல்லா இருக்கா? கரெக்டாக இருக்கா? சந்தோஷமா? சந்தோஷம். சரி, போயிட்டு வாங்க ஐயா. சரி, எல்லாருக்கும் நன்றி சார். சரி சரி, நமச்சிவாய். அண்ணாமலையாருக்கு நன்றி சொல்லுங்க. அவருக்கு நான் சொல்லிடுறாங்க. சரி, சொல்லிடுங்க, அப்புறமா சொல்லிடுங்க. சாதாரணமாக ஒரு டெஸ்டிங்க்குன்னு வராங்கன்னு வச்சிங்கன்னா, கிட்ட பார்வைக்கு வராங்க. சாதாரணமாக ஒரு டெஸ்டிங்க்கு வராங்க, கிட்ட பார்வை செக் பண்ணி கண்ணாடி கொடுக்குறீங்க. எவ்வளோ வாங்குவீங்க ஒரு ஆளுக்கு? 1500 1500 கிட்ட பார்வைக்கு மட்டும் இப்போ நம்ம கொடுக்குற கண்ணாடிக்கு மட்டும் கண்ணாடி 450 600 வந்து செக் பண்ணி வந்தால் கிட்ட பார்வைக்கு மட்டும். டச்சிங் ஃபீஸ் தனியாக 200. இது 600 இல்லாமல் டச்சிங் ஃபீஸ் டச்சிங் ஃபீஸ் வேறு 200. மொத்தம் 800 கம்பல்சரி. கிட்ட பார்வைக்கு மட்டும். கிட்ட பார்வைக்கு மட்டும் 800. அப்படியே தெரிஞ்சவனு குறைஞ்சா கூட எவ்வளோ? 50 வரைக்கும். 50 கிட்டத்தட்ட ஒரு 700 வச்சுங்களேன். சரிதா? தெரியுதுங்களா? அவர் புக்கே இல்லை, இவங்களதுல வந்து என்ன மிஸ்டேக் இருக்கும், அதனால் அவர் எடுத்துன்னு வந்துட்டார். சரிங்களா? போயிட்டு வாங்க. ஒரு தூரப்பார்வை கண்ணாடினா கண்ணாடியோடு சேர்த்து எவ்வளோ வாங்குவீங்க? தூரப்பார்வைக்குன்னா சேர்த்தா இல்லை கிட்ட பார்வைக்கு இப்போ கண்ணாடி கொடுத்துட்டோம். இப்போ அவங்களுக்கு தூரப்பார்வை கிளாஸ்னு வச்சுக்கோங்க. தூரப்பார்வை கிளாஸ்னா செக்கிங்கோட சேர்த்து எவ்வளோ வாங்குவீங்க? 840 லென்ஸு 600 ஃப்ரேம் 1400 1600 1500 100 குறைச்சி 1500 1500 வாங்குவீங்க. தூரப்பார்வைக்கு 1500 வாங்குவீங்க. சரி, அதில் லென்ஸு குவாலிட்டி பொறுத்து இருக்குது. அதுலேயே கொஞ்சம் குவாலிட்டியாக கேட்டாங்கன்னா ஏறும். 4000 வரைக்கும் வாங்கலாம். நம்மகிட்ட போன வாட்டி கேம்பில் ஒருத்தர் 4000 3500 கண்ணாடி கேட்டாரே, சண்டை போட்டாரே வந்து, எனக்கு கண்ணாடி கொடுக்குறேன் நீங்கள் 3500 4000 தானே கொடுக்குறது உங்களுடைய கடமைன்னாரு. அந்த அந்த புண்ணியவான் இந்த வந்திருக்காரு பார்த்தீங்களா? வரலையா? அண்ணா வரலண்ணா, அவங்களை இட்டும் போய் விட்டுருண்ணா. அவங்களை இட்டும் போய் விட்டுருங்க ஆட்டோவில். ஆமாம் தானே ஆனால் 2 கையில் போட்டு 2 கையில் போட்டு 2 கையில் கழட்டு. நமச்சிவாய. யாருக்கோ சொல்றாங்க பொழுது நினைச்சுக்கிறாங்க பின்னாடி. அதான் ஒவ்வொருத்தர் பின்னாடி நம்மள இல்லப்பா, நம்மள இல்லப்பா. தனித்தனியாக எதுக்காக நான் இந்த அமௌண்ட்லாம் கேட்குறேன்னா, இவங்க தனித்தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு தனித்தனியாக அதை செக் பண்ணி தனித்தனியாக வாங்கும் போது தான் இதனுடைய அருமை தெரியும். இப்போ இது 4மே ஒன்றாக்குதுல்ல, மருந்து மாத்திரை வருது இந்த பக்கம் டிஷர்ட் ட்ரெஸ்ஸு கிடச்சிடுது, அந்த பக்கம் ஒரு இப்போ வரைக்கும் ஒரு 100 150 செருப்பு கொடுத்து செருப்பு வாங்கினா வாங்கிட்டாங்க, இல்லாதவங்களுக்கு அடுத்த வாட்டி கொடுத்துக்கலாம். இந்த பக்கம் சாப்பாடு எல்லாமே பண்ணுறோமா, அது அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அங்கே சொல்லுங்கள், பார்க்குறவங்களுக்கு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. நாடு கொடுத்தோம் நமச்சிவாய். லைன்ல நில்லுங்க. ஆமா, அதுக்கு தான் நின்னுங்கிறாங்க. புரியுங்க, எது வரைக்கும் தெரியுது? இதெல்லாம் நல்லா தெரியுதா? அது இப்போ நல்லா தெரியுதா? நல்லா இருக்குங்களா? சரிங்க. நமச்சிவாய். போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க. பத்திர சார், அவங்க கிளம்புறாங்க. சரிம்மா, வண்டி வந்துச்சா? சரிம்மா, சரி. நமச்சிவாய். நன்றி, போயிட்டு வாங்க ஐயா. ஓம் நம மீதி அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலையார் அம்மாவும் ஆசீர்வாதத்தால் இந்த முகாம் நடத்தின அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிகிறேன். அதோடு அன்னதானம் வழங்கி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய் தாத்தா. போயிட்டு வாங்க தாத்தா.
போட்டு பாருங்க. தெரியுதுங்களா? கரெக்டாக தெரியுதுங்களா? சந்தோஷமா, போயிட்டு வாங்கம்மா. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. அண்ணாமலையார் சொல்லுங்க, அண்ணாமலையார் சொல்லுங்க. இந்த கேம்ப் பண்ணவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லுங்க. எல்லாரும் இல்லை, ஒரு அம்மா தான் பண்ணாங்க. சாப்பாடு மட்டும் ஒரே ஒருத்தங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு அம்மா ஒரு அப்பா அவங்க தான் பண்ணாங்க. எல்லாரும் கிடையாது, 10 பேர் கிடையாது. ஒரே ஆள் தான். அவங்க பேரே எப்போ வேணாலும் இப்போ அவங்க 5-6 வாட்டி அவங்க தான் பண்ணுறாங்க. பேர் 6 பேரும் அவங்க சொல்ல மாட்டாங்க. கடவுள் பேரில் பண்ணிடுங்கன்னுவாங்க. எல்லாரும் என்ன நினச்சி போகிறாங்க? எல்லாரும் பண்ணுறாங்க நினச்சி போகிறாங்க. அண்ணாமலையார் தான் அவங்க பண்ணுறவங்க அண்ணாமலையார், அவ்வளோதான். இந்த ஒரு நிமிஷம். அருண் இயக்கம் சமூக அறக்கட்டளை சார்பாக மற்றும் ஒன் டே ஃபுட் சர்வீஸ் சார்பாக எங்களுக்கு கிரிவல பாதையில் அன்னதானம் மற்றும் மருத்துவ உதவி, மீண்டும் கண்ணாடி பொருத்துவதற்கான இலவச கண் சிகிச்சை மற்றும் கண்ணாடி பொருத்துவதற்கான வாய்ப்பினை அளித்தார்கள். இங்கே அனைத்து கிரிவல பாதையில் வாழும் எங்கள் சிவனடியார் சார்பாக மிக மிக நன்றி. இந்த தொண்டினை செய்தவர்கள், இந்த உதவியை செய்தவர்களுக்கு நீண்ட ஆயுள் பலமும் தீர்க்க ஆயுசும் இருக்குமாண்டு ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். அண்ணாமலையருக்கு அரோகரா. மற்றும் இதுக்காக உதவியாக இருக்கிற அனைத்து அறக்கட்டளை தலைவர்களுக்கும் எனக்கு வார்த்தைகளே இல்லை. மிகப்பெரிய நன்றி. நமச்சிவாய். மிகப்பெரிய நன்றி. போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிற சிவனடியார் சாதுக்கள், ஊனமுற்றவங்க, ஆதரவன்றி இருக்கிறவங்க, இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இலவச மருத்துவ முகாம் நடத்தணும். இலவச மருத்துவ முகாமில் மருந்து மாத்திரைகள் அனைத்தும் இலவசமாக கொடுத்தோம். கண்ணுக்கு கண் சிகிச்சை முகாம் மற்றும் கண்ணுக்கு கிளாஸ் கொடுத்தோம். அப்புறம் வடை பாயாசத்தோட தடபுடலான சாப்பாடும் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். மற்றும் ஒரு 100-150 பேருக்கு காலணிகள் கொடுத்துருக்கோம், செருப்பு கொடுத்துருக்கோம். அப்புறம் டிஷர்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேருக்கு இன்னைக்கு டிஷர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே அண்ணாமலையார் உண்ணாமலையம் அருளாலையும் ஆஞ்சநேயர் அருளாலையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி. இந்த கேம்பை நிறைய பேர் சேர்ந்து நடத்துகிறாங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரே ஒரு அம்மா அப்பா, வயசான அம்மா அப்பா, அவங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு 6வது முறையாக இந்த கேம்புக்கு அவங்க உறுதுணையாக இருக்கிறாங்க. மீதி எல்லாம் அண்ணாமலையார் உறுதுணை, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா 10 10 அப்படின்லாம் பார்க்க மாட்டேன். மீதி எல்லாம் அண்ணாமலையார் உறுதுணை. ஓரளவுக்கு அவங்க முக்கால்வாசி கை கொடுக்குறாங்க, கால்வாசி அண்ணாமலையார் மூலியமாக நடத்திட்டு இருக்கோம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இந்த கேம்ப்பு நல்லபடியாக நடத்தி முடிச்சிருக்கோம் 10வது முறையாக. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவோட வயிறு நிறைவோட சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போனாங்க. இந்த கேம்பை நடத்தி முடிக்கிறதுக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனோட அருள் பரிபூர்ணமாக இல்லைன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை தாண்டி இந்த கேம்ப் நடத்தியிருக்க முடியாது. இறைவனுக்கு நன்றி. வந்திருக்கிற டாக்டர் சார் எல்லாருக்கும் நன்றி, நர்ஸ்மா எல்லாருக்கும் நன்றி, எங்கள் டீம் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஸ்பான்சர்ஸ் உங்கள் அனைவருக்கும் தலைவணங்கிய நன்றிகள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நம்ம திருவண்ணாமலையோட ஒன் டே ஃபுட் சர்வீஸ் மிஸ்டர் வினோத் அவர் தான் இந்த கேம்பை கண்டக்ட் பண்ணிட்டுருக்காரு. அதை பாஸ்ட் 6 கேம்ப்பு நான் வந்துட்டுருக்கேன் ஆஸ் அ டாக்டராக. அண்ட் இங்கே ஆல்மோஸ்ட் வர அத்தனை பேஷண்ட்டுமே மருந்து மாத்திரை எதுவுமே இல்லைன்னு சொல்லாமல் அவங்க எல்லாருக்குமே நம்ம ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் என்ன மெடிசன்ஸ், என்ன ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெடிசன் கொடுப்போமோ அந்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெடிசன்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். எந்த இதுலேயும் குறை வைக்காமல் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். வரவங்களுக்கு அது 500 பேராக இருந்தாலும் சரி, 1000 பேராக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் உட்கார வச்சு தலைவாழை போட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கிற வினோத் சாருக்கு மிக்க நன்றி. இந்த டீமுக்கும் மிக்க நன்றி. ஒரு பெரிய கைத்தட்டல்களையும் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபுட் சர்வீசஸ் இன்னும் கண்டினியூ ஆகணும். அண்ட் வினோத்துக்கு இன்னும் மென்மேலும் பேரும் பொருளும் கிடைக்கணும். தேங்க்யூ சார். நமச்சிவாய். தேங்க்யூ. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சுந்தரம் போல
Shiva, Arunachal Shiva, Arunachal